குறிப்பா இளைஞர்கள் யோசிக்கணும். அரசியல் தலைவர்கள் அது சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, அல்லது உங்களுடைய முதலாளிகள் எஜமானர்கள் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக, உங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் வழிகாட்டிகள் எல்லாம் ஒரு தற்காலிகமானது. பெருமானார் நிரந்தர வழிகாட்டி, ஈமானிய வழிகாட்டி, துன்யாவிற்கும் மன்னரைக்கும் மறுமைக்கும் அவர்கள்தான் வழிகாட்டி என்பதை உயிருக்கும் மேலாக நேசிக்கிற கடமையை குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகிறது. வேற யாரையும் இந்த வார்த்தையில சொல்வதற்கு நாவு பூச வேண்டும். என் தலைவன் சொல்றது, நீங்கள் கட்சியில் இருங்கள், அரசியலில் இருங்கள், சில சினிமா பைத்தியங்களை பின்பற்றுவதாக சொல்லுங்கள், இதற்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். தலைவர் யார் என்று சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுதான் நம் பிறப்பின் லட்சியம். எனவே நபி